அப்புறம் இந்த பட்டிமன்றம்னு எனக்கு சந்தேகம், எல்லாமே லவ் லெட்டர்னு ஆரம்பிச்சிட்டாரு. அது முக்கியம் தாங்க. ஆமா, காதல்னால முக்கியம் இல்லைங்களா? பாரு எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்காகவே சொல்லணும் என்னுடைய அனுபவத்தின் நண்பரே, அந்தந்த வயசுல அதை செய்யணும், அது முக்கியம். நடுவர் அவர்களே, 9ஆம் வகுப்புல நீங்க காதல் பண்ணீங்க, எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அதெல்லாம் கெட்டு போகல இல்ல, அதனால எனக்கும் இருக்கிற அனுபவத்தை சொன்ன, நானும் கெட்டு போகல பாருங்க. அதனால எனக்கும் இருக்கிற அனுபவத்தை சொல்லிடுறேன். காதல் இல்லாம மனிதனே இல்லை. காதல் அடைதல் உயிர் இயற்கைன்னா பாரதிதாசன். காதல் அடைதல் உயிர் இயற்கை. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு வயது சின்னது. எனக்கும் நடுவர் போன்ற முதல்வர் போன்றவர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால காதல் கடிதம் எப்படி எழுதும் தெரியுமா? முதல்ல எடுத்தோன்னே பேப்பர் எடுத்துருவோம், தேதி போடுவோம், 5/5/86, நள்ளிரவு 1 மணி. எதுக்கு தெரியுமா நேரம் போடுறோம்? நள்ளிரவு 1 மணிக்கு பாரு நம்மால் எப்படி சிரமப்பட்டு கண் விழிச்சு கடிதம் எழுதுறான்னு அந்த பொண்ணு நினைக்கணுமா? கடிதம் எழுத சாதாரணமான விஷயம் இல்லைங்க. பெண்கள் உண்மையிலேயே அழகா இருப்பாங்க உங்க மாதிரி. 2 வகை தான் பெண்கள்ல. உண்மையிலேயே அழகா இருக்கிறவங்க, தன்னை அழகா இருக்கிறவங்க நினைச்சுக்கிறவங்க இன்னொரு வகை. ஆனா கடிதம் அழகா இருக்குன்னு தான் எழுதணும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. பொய்யா தானே கடிதத்துல சொல்ல முடியும். பாரதி சொன்னானே காதலை பற்றி சொல்லும் போது, நடுவர் அவர்களே, கவிதை எழுதினீங்களா நீங்க? இல்ல கடிதம் தான் எழுதுறேன். வானத்தின் நிலவினையே வடித்த வண்ணம், வனப்போடு வனப்பாக அமைந்த கண்ணம், காண துடித்துழுக்கும் கவர்ச்சி சின்னம், கண்டவுடன் மயக்கந்தரும் மதுவின் கிண்ணம் அப்படின்னு எழுதினீங்களா? நானுடைய இடையமைந்து அமைப்பை முன்னம், நான் பார்த்த போதிலிருந்த அழகு அன்னம், வானத்து விண்மீன் போல் கண்ணை மின்னும், வாராத ஆசைகளும் அதன் பின்னும். எழுத வேண்டியதுதானே அப்படி? நடுவர் அவர்கள், உங்களுடைய அனுபவம். நான் பாரதியாருடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். பாரதி எழுதுனா சுட்டும் வெளி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய வெளி கண்ணம்மா வான கருவி கொள்ளோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடுசியில் நெறியும் நட்சத்திரங்கள் அடி, சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான், நீல கடல் அலைய உனது நெஞ்சில் அழகலடி, கோலக்குயிலோசை உனது குரலின் இனிமையடி, வாழை குமரியடி கண்ணம்மா மறுவ காதல் கொண்டேன், சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏதுக்கரி, ஆத்திரம் கொண்டவர்க்கடியே சாத்திரம் உண்டோடி, மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம், காத்திருப்பேனோடு இதுபார் கண்ணத்து முத்தம் ஒன்று. இப்படித்தானே கவிதை முடிக்கிறான் பாரதியா. மூச்சிழந்தால் வாழ்க்கை உண்டா, முயற்சி எனும் எண்ணாற்றல் பெற்றுவிட்டால் துன்பம் நீங்கி மேதினியில் இன்ப ஒளி வரவிடாதா, இன்றைய நாம் ஊக்கத்தை ஏனியாக்கி இணையற்ற வெற்றிதரை தொடுவதற்கு குன்றாமல் எழுந்து நிற்போம், நெஞ்சில் ஒன்றும் குறிக்கோளால் முன்னேற்றம் தோன்ற காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பச்சரிசி பால் பொங்கல் பானையில் பொங்கிட, அச்சு வெள்ளம் செங்கரும்பாய் வாழ்க்கையும் இனித்திட, கதிராடும் நெல்மணிகள் களத்தினில் குவிந்திட, கொத்து மஞ்சள் நெல்மணிகள் உறவுகள் பகிர்ந்திட, ஆடு மாடு கலப்பையெல்லாம் அதிகமாய் பெருகிட, கவலையெல்லாம் கனவை போல் காணாமல் போயிட, ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் உழவர்கள் அனைவரும் ஓரிரு நாள் ஓய்ந்து கொண்டாடும் பொங்கல் திருநாளில் உங்கள் மனம் மகிழ்ச்சியில் பொங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீரழிக்குதுன்னு உண்மையை பேசின என் அணியினருக்கும், இல்லல்ல தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீர்படுத்துதுன்னு பொய் பேசிக் கொண்டிருக்கும் எதிர் அணியினருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இதெல்லாம் கேட்டிருக்கிற நடுவருக்கு நல்ல வேளையிலே நல்லதொரு தீர்ப்பினை கொடுக்க காத்திருக்கும் நடுவர் ஐயா உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி. அந்த காலத்துல புறாவோட கால்ல சீட்டை எழுதி கட்டி அனுப்பணும், அன்னத்தை தூத அனுப்பணும், குதிரை வீரர்கள் மூலம் ஓலை அனுப்பணும். காலம் தாழ்த்தி செயல்படுறதால எந்த பயனும் கிடையாது. அரை நொடி நேரம் நின்றேன் யான் 1000 காதம் பின்னடைந்தேன் என்ற பழமொழிக்கேற்ப அவசரங்களை கருதிதான் 1787 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தந்தியை கண்டுபிடிச்சார். இப்படி நாளுக்கு நாள் பொழுதுக்கு பொழுது அறிவியல் வளர்ந்து கொண்டுதான் வருது. நேற்று பார்த்த கருவிகள் எல்லாம் இன்னைக்கு கால மாற்றத்தினால நவீனமாயிடுச்சு. அறிவியல் வளர்ச்சியின் நவீனத்துவம் என்னன்னு தெரியுங்களா? அளவில் பெரிய கருவிகளை எல்லாம் அளவில் சிறியதாக மாற்றி கையடக்க கருவியாக்குவதுதான். இன்னைக்கு நாம் உபயோகிக்கும் கணிப்பொறியானது ஒரு காலத்துல ஒரு அறையின் அளவுக்கு இருந்தது என்பதை நம்மால் மறக்க முடியுமா? இல்லை மறுக்கத்தான் முடியுமா?
சென்ற நூற்றாண்டுல நாம எதையெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னோமோ அதையெல்லாம் இந்த நூற்றாண்டுல சாத்தியமாயிடுச்சு. அன்று மின்மினி பூச்சியின் ஒளியை பார்த்து வியந்தோம், இன்று வீதியை கூட ஒளிர வைத்து விட்டோம். அன்று கடலை பார்த்து நாவரண்டோம், இன்று அதனையே குடிநீராக்கி விட்டோம். அன்று இயற்கை மழையை பார்த்து அதிசயித்தோம், இன்று சில்வர் நைட்ரேட் மூலம் செயற்கை மழையை பெறதுக்கு கூட துணிஞ்சிட்டோம். இப்படி அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா வேடிக்கை என்னன்னா, கத்தியோடு களம் புகுந்த காலத்தை விட அசுர புத்தியோடு அணுகுண்டை தயாரித்து அணு அணுவாய் சாகடிப்பதுதான் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களோட பலமும் பலவீனமும். நடுவர் அவர்களே, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீரழிச்சுக்கிட்டு தான் வருது. சமூக வலைதளங்கள்லயே பேசி பேசி சமுதாயத்தை பத்தி யோசிக்க நேரம் இல்லாம போச்சு இந்த இளைஞர்களுக்கு. சொந்தக்காரங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட காலம் போய் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களான்னு கேட்குற காலம் தானே இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு செல்போன் இல்லாமல் யாருமே இல்லை. தலகாணி வச்சு தூங்குறாங்களோ இல்லையோ செல்போனை வச்சு தூங்குறாங்க. சாப்பிட்றாங்களோ இல்லையோ செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க, டாப் அப் பண்ணுறாங்க. மொத்தத்தில் 3வது கையா இந்த செல்போன் இன்னைக்கு இருக்கு. இதில் இந்த இளைஞர்கள் வேற வருஷத்துக்கு ஒரு செல்போனு, மாசத்துக்கு ஒரு நம்பரு, ஒரு நாளைக்கு ஒரு பிளானு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ், ஒரு நொடிக்கு ஒரு பைசான்னு எந்நேரமும் இந்த செல்போன் கூடவே ஒன்றி உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, வைஃபைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வயர் இணைப்பு இல்லாம இணையதள வசதியை பெறக்கூடிய ஒரு சாதனம் தான் வைஃபை. இந்த வைஃபையை வச்சுட்டே இளைஞர்கள் படுத்துற பாடு பெரும்பாடு. இப்ப லைஃபைன்னு ஒன்று வருதான். அது வைஃபையை விட 100 மடங்கு அதுக்கு வேகம் அதிகமா. நீ இந்த லைஃபை வச்சுட்டு என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியாதனமா. வீட்டில் இப்படி தான் சொன்னேன், நான் ஒய்ஃபை வாங்குறேன், ஒய்ஃபை வரைய நான் பத்தலையான்னு கேட்டாங்க. நான் பேர் வச்சிருக்கா மாதிரி ஒய்ஃபை வாங்குற ஒய்ஃபைனா ஒய் பேர் என்ன சொல்றது இல்லம்மா, இது வேற அது வேறன்ட்டேன். நடுவர்களே, 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, கூகுள்னு யூஸ் பண்றதே தப்பு. இதுல வேடிக்கை என்னன்னா, குழந்தைங்களுக்குன்னு புதுசா ஒரு ஆப் வருதான். எப்படி பெரியவங்களுக்கு கூகுளோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிட்டில். இப்ப இளைஞர்கள் கெட்டது பத்தாதுன்னு குழந்தைங்கள வேற கெடுக்க போறாங்க. எல்லாம் வந்து பெத்தவங்களுக்கு ஆப்பு வந்துரும். இவ்வளோ ஏங்க, வளர்ந்த நாடு, வல்லரசு நாடு, தன்னுடைய தொழில்நுட்பத்தால் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாடு தான் அமெரிக்க நாடு. அந்த அமெரிக்க நாட்டை ஆள்கிற பராக் ஒபாமா கிட்ட ஸ்மார்ட் போன் கிடையாது, பேசிக் செட் தான் வச்சிருக்காருன்னு அவரே ஒரு நிகழ்ச்சியில பதிவு செஞ்சிருக்காரு. நீயே சொல்லலாமா, இவ்வளவு பேசுற என்கிட்ட நான் போன் செல்போன் வச்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ல. உண்மைதான், என்கிட்ட செல்போன் இல்ல, வாட்ஸ்அப்லயும் இல்ல, ஃபேஸ்புக்லயும் இல்ல, எந்த சமூக வலைதளங்களையும் நான் கிடையாது. இது உண்மையான செய்தியம்மா. அந்த பொண்ணு வந்து செல்போன் வச்சுக்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சிருக்குது. இது வரைக்கும் செல்போன் வாங்கல. உண்மை. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல கூட ஒரு தலைவர் இருந்தார். தன்னிகரில்லா தலைமகனை இந்த தாயகம் இழந்து தவிக்கிறது. சரித்திரம் படைத்த நாயகரை இந்த சமுத்திரம் பார்க்க துடிக்கிறது. குழந்தை சிரிப்பு மினி வருமா, குவளையம் உய்யும் வழி தருமா என்று நம்மை கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்க வைத்தாரே அந்த மாமேதை அப்துல் கலாம். அணுகுண்டை தயாரித்த அமைதி புறா அவரு. அப்பேற்பட்ட அணுகுண்டை தயாரிச்ச அவரு தன் வாழ்நாள் இறுதி வரைக்கும் ஒரு மொபைல் போன் கூட வச்சுக்கிட்டது கிடையாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களால இப்ப நம்ம மொழியை தொலைச்சிட்டு நிக்கிறோம். கருவில் இருக்கும் குழந்தையின் காதில் தாயின் மொழி பேசும், வானில் தவழும் வட்ட நிலா காயும் முற்றத்தில் பாட்டியின் கதை பேசும், தேனில் ஊறும் வண்டின் நாவில் சர்க்கரை சுவை பேசும், நாற்றில் தெரியும் நெல்லின் உருவில் பசியின் உயிர் பேசும், ஊரில் உலாவிடும் தருதலை வாழ்வில் தோல்வியின் பயம் பேசும், பேரை கெடுக்கும் பொறுக்கியின் நாவில் கசக்கும் மொழி பேசும், பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் நாட்டில் காவியங்கள் பல பேசும். அஞ்சல் அனுப்பிய நாட்களிலோ நாமோ அதிகம் பேசிவிட்டோம். இன்றோ நெஞ்சுகள் நெருங்கிட கணினியின் தயவில் வார்த்தைகளை தொலைத்து விட்டோம். உறுத்திய முகத்தோடு உறவாடி ஸ்கைபினில் கரம் பிடித்தோம். பந்தம் பாசத்தை முகநூலில் பதிந்து பக்கத்தில் இருப்போரிடம் மௌனம் காக்கின்றோம். வார்த்தைகளுக்கு ஏற்பட்ட வறட்சிகளுக்கு காரணம் சமூக வலைதளமே சாட்சி. மனிதனின் மௌனம் காலத்தின் இழப்பு. பிறவி என்று மீண்டும் வந்தால் பேச ஒரு கூட்டம் வேண்டும். துறவரம் தேடும் மௌனமுடைய உறவுகள் தொடர வேண்டும். சிரித்து மகிழ, சிந்தனைகள் விரிய, பகிர்ந்து கொள்ள இனியாவது இந்த சமுதாயத்தில் மௌனம் சிதைய வேண்டும். ஆக தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீரழித்து கொண்டுதான் வருகிறது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமை அருமை. நிறைவு பேச்சாளராக
கவிஞர் பொன் பூங்குடி அவர்கள் வருகிறார்கள். ஒரு நல்ல கைதட்டு தட்டி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய நடுவர் அவர்களே, என் அணியை சார்ந்தவர்களே, என் எதிரணியை சார்ந்தவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல வேளையிலே இந்த நல்ல தலைப்பை ரசித்து கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய நல்ல மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீர்படுத்துகிறதுங்கிறது தான் என்னுடைய வாதம். இவங்க சொல்ற மாதிரி நடுவர் அவர்களே, இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் தெரியுங்களா? மத்தவங்க பாக்குற மாதிரி பளபளப்பா வாழணுங்கிறது வாழ்க்கை இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பா வாழணுங்க, அதான வாழ்க்கை. ஆமா. இந்த பொண்ணு வந்து என்னமோ என்கிட்ட செல்போன் கிடையாது, பேஸ்புக் இல்ல, எதுவுமே என்கிட்ட இல்ல. நடுவர் அவர்களே, நான் சொல்றேன், நான் கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு, கிராமத்துல படிச்சு கிராமத்துல வளர்ந்து கிராமத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு நான் அந்த மேடையில நின்று பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது என்னன்னா எங்கிட்ட இருக்கிற செல்போன் தாங்க நடுவர் அவர்களே. அதுலதானே நீங்க முதல்ல என்ன கூப்பிட்டீங்க பேசவான்னு சொல்லி. அதனாலதான் மாசத்துக்கு 30 நிகழ்ச்சி கிடைக்குது பாருங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா, இவங்க சொன்னாங்க அப்படியே நிர்மல் வந்தாரு, இந்த ஜென்மத்து கல்யாணமே நடக்காது, கஷ்டம், கடிதம் எழுதணுமாம்ல, நலம் நலம் அறியாவல், நீ இங்கு நலமே நான் அங்க சுகமா, உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, இங்க நல்லா இருக்காங்களா, அண்ணன் அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, அந்த அம்மா அந்த காலேஜ் ஒண்ணு பிரசவத்துக்கு போயிட்டு இருக்கு, அண்ணா உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. லெட்டர் தப்பு பண்றாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இலக்கியத்தை பத்தி பேசுறீங்களே, இலக்கிய புராண இதிகாச அந்த காலகட்டத்துல, ராமாயண காலகட்டத்துல வந்து எந்த செல்போனுங்க இருந்துச்சு? ஏங்க ராவணன் சீதையை கிட்னாப் பண்ணிட்டு போனா? சொல்லுங்க பாக்கலாம். எந்த பேஸ்புக்க பார்த்து கடத்திட்டு போனா? சொல்லுங்க பாக்கலாம். எந்த ட்விட்டரை பார்த்து, இல்ல எந்த வீசாட்டை பார்த்து, இல்ல எந்த டெலிகிராம பார்த்து அதெல்லாம் நடந்துச்சு? சொல்லுங்க. எந்த வாட்ஸ்அப் பார்த்து ராம வந்து மேல பார்த்து அண்ணலும் நோக்கினாங்க, அவனும் நோக்கினாங்க? உண்மையிலுமே சொல்றேங்க, அந்த காலகட்டத்துல நம்ம சீதை கையில ஒரு செல்போன் இருந்துச்சுன்னா மாங்கு உட்காந்து இன்னைக்கு மனப்பாடு செயல் படிக்க வேண்டியதுல கம்பராமாயணம் வந்திருக்காது இல்லையா? இப்ப இந்த உலகம் எவ்வளவு சுருங்கியதா இருக்கு. நான் வந்து விளையாட்டுக்கா சொல்லல, உண்மையிலுமே சொல்றேங்க. பாரதியார் விட்டுட்டு ஒரு மேடையில பேச முடியாதுங்க. காசி நகர் புலவன் பேசும் உரைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு அவர் கனவு கண்டாருங்க. இன்னைக்கு நனவாயிருக்கு. நம்முடைய புலவர்கள்லாம், நம்முடைய கவிஞர்கள்லாம் என்ன கனவு கண்டிருக்காங்களோ அது நனவாகணும்னு நம்ம நினைக்கிறோம். அது நனவாச்சுன்னா அதுல ஒரு சில தடங்கல்கள் வந்துச்சுன்னா, ஏங்க மேல போட்டு 3 பேரும் வந்திருக்கீங்க இதை சொல்றதுக்கு. 3 பேர் உங்ககிட்ட எதுவுமே. நான் கேட்கிறேன், இவங்க இந்த அம்மா சொல்றாங்க ஓகே காலேஜ் படிக்கிற புள்ள, பின்னால பாப்போம் என்ன, இவங்க 2 பேரும் செல்போன் கிடையாதா? இருங்கம்மா, எதுவுமே பின்னால பார்க்காதீங்க, முன்னால பாருங்க. ட்ரை பண்ற நடுவர் அவர்கள், அந்த வயசுல கடந்து வந்துட்டேன் நானு. இப்ப எங்க அணித்தலைவர் சொன்னதுல இன்னும் ஒரு சின்ன செய்தியை மட்டும் மெருகூட்டுறதுக்காக சொல்றேன். என்னுடைய சக்தியை விட பெரிய சக்தி ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு போன அந்த சென்னை வெள்ளத்தை அதை விட பெரிய சக்தியா நாங்க இருக்கோன்னு சொல்லி மனிதர்கள் காட்டி சென்றாங்களே. ஒண்ணு எங்க ஊர்ல இருந்து ஒரு அண்ணா போன் பண்ணாரு, தன்னுடைய நண்பருக்கு போன் பண்ணாரு. நண்பா எங்க இருக்க, எந்த ஏரியாவில் இருக்கன்னு. அவன் சொன்னா, இங்க இருக்கிற இடமெல்லாம் ஏரியாவில் இருக்கு, எல்லாமே ஏரியா இருக்குடா. நான் எந்த ஏரியாவில் இருக்கேன்னு எனக்கு என்னடா தெரியும்னா. அந்த இடத்துல இருந்து கூட தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாகத்தானே அந்த வாய்ஸை கேட்டு உருகி போயிட்டோமேங்க, அழுது போயிட்டோமே. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை அழுதாத்தான் அழுகையா நம்மளுக்கு கேட்குமா? இல்லையே. அங்கிருந்து ஒரு தாத்தா, நம்ம வீட்டு தாத்தா அழுதாத்தான் நம்மளுக்கு கேட்குமா? இல்லையே. எங்கேயோ ஒரு குரல் கேட்ட உடனே அத்தனை பேர் திரண்டு ஓடணுமேங்க. அதுக்கு உதவுனது இந்த தொலைத்தொடர்பு. எங்க நீங்க அப்ப சிலர்லாம் கணிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, டிசம்பர்னா இதான் நடக்கும், டிசம்பர் மாசம் வந்தாலே இதெல்லாம் வரும், வந்துச்சும்பாங்க, இல்லைன்னா வரும் ஆனா வராம கூட போகும். அப்ப வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை படிச்ச நடுவர் அவர்களே, கை ரேகைகளை வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டுன்னு நிரூபிச்சது அங்கதானுங்க. அப்புறம் இவங்க சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம காலேஜ் நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துலலாம்
இந்த மாதிரி கல்லூரிகள் படிக்கும்போது நிறைய புத்தகத்தை படிக்கணும், நிறைய ரெஃபர் பண்ணணும், நிறைய நூலகங்களுக்கு போகும், வாசப்படியே நூலகங்கள் போவோம், புத்தகங்க கடைகள்ல ஏறி இறங்குவோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. நீ சொல்ற மாதிரி இவங்க தேய்ச்சு தேயட்டுமே விரலு, நல்லதை செய்வதற்கு விரல் என்ன உடலே தேய்ச்சு போகட்டுங்க, நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்கு போகட்டுங்க. நாங்க அறிவை சேமிச்சுட்டு இருக்கிற கைதானுங்க தேஞ்சிட்டு இருக்குது, என்னுடைய அறிவு வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒருத்தன் எழுதுறான்னா ஏங்க நீங்க அதை விட நடுவர் அவர்களே, இன்னைக்கெல்லாம் ப்ரொஃபைலை பத்தி சொன்னாங்களே, உண்மையிலுமே நடுவர் அவர்களே என்ன பார்த்து என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நேத்துக்கு உங்களை பார்த்து இந்த மெரூன் கலர், நேத்து மெரூன் கலர் பட்டு புடவைக்கும் எலுமிச்சம்பழ கலருக்கும், இந்த மெரூன் கலர் பட்டு புடவைக்கும் எலுமிச்சம்பழ கலருக்குன்னாரு. என்னடா இதுன்னு பாக்குறேன், என் போட்டோவை நான் தான் நடுவர் அவர்களே எடிட் பண்ணி ப்ரொஃபைல்ல போட்டிருந்தேன். அவ்வளவு அழகா இருந்தேன் தெரியுமா? அழகிய காக்கா மாதிரி இருந்தாங்க கூட அவ்வளோ கலரா காட்டு. நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிங்க, நம்ம கலரா பண்ணி நம்ம பார்க்க வேண்டாமா? அப்படிலாம் போன மாசம் மதுரையில் நடந்த பட்டிமன்றத்துக்கு நடுவர் அவர்கள் எங்களுக்கு 17 போட்டோ போட்டு என்ன போட்டோ பிடிச்சாங்க. இப்ப நான் வரும்போது என் தம்பிகிட்ட கேட்கறேன், தம்பி என்ன போட்டோ கிடைக்குதான்னு கேட்கறேன். அவன் சொல்றான், அக்கா உங்க போட்டோ தாக்கா கழுவிட்டு இருக்கிறேன், கழுவ கருப்பா தாக்கா வருது, ஒண்ணுமே வர மாட்டேங்குது. எந்த கடையில் பவுடர் வாங்கினீங்க? நீங்க வாங்கின அதே கடையில தான். அப்ப முதல்ல நம்ம ரசிக்கணுங்க. செல்ஃபி எடுக்கிறோம்னா எடுக்கட்டுங்க, நம்ம அழக ஃபர்ஸ்ட் நம்ம ரசிப்போம். நம்ம ரசிச்சாதாங்க அடுத்தவன் ரசிப்பான். இதுல என்ன நீங்க குத்தம் கண்டு உடிச்சிட்டீங்க? அப்புறம் வேற நடுவர் அவர்களே, நீங்க சொல்றீங்க இப்ப காதல் 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 அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. காதல்ங்கிறது எல்லாருக்குமே காதல் வந்துருச்சு இன்னைக்கு. அது எப்பயுமே இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படியா வந்துருச்சு நடுவர் அவர்களே. காதல்ங்கிறது மழை மாதிரி நனைய நனைய சந்தோஷமா இருக்கும். அந்த காதலிக்கக்கூடிய பெண்களை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த வரிகள்லாம் வாட்ஸ்அப்ல பதிவு செய்யறாங்க, ரொம்ப அழகா இருக்குது படிக்கிறதுக்கு. நம்மளுக்கு யாரா அனுப்பலைன்னா கூட இப்படி அடுத்தவங்களை பார்த்தா அது ஏன்னா அடுத்த வீட்டு கதை தானே நம்மான்னு கேட்போம். கண்ணே கருப்பாத்தா உன் உதடு என்ன சிகப்பாக இருக்கிறது. என்ன பத்தி எழுதுனது ஏன் சொல்றீங்க? நான் வேற ஒரு அழகான பொண்ணை பத்தி எழுதுனது சொல்றேனே. அந்த பையன் அந்த பொண்ணை அழகா சமாதானப்படுத்துறான். இங்க பாரு, இந்த பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறதும் ஸ்கேல் இல்லாம கோடு போடுறதும் ஒரே தான். நம்ம ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கமா போகுது. அந்த பொண்ணு எழுதுறா பாரு, இதுக்காக கோவப்படல. அந்த பொண்ணு எழுதுறா, இங்க பாரு, ஒரு நாள்ல 1000 முறை உன்னை யாராவது நினைக்கலாம், ஆனா ஆண்டு முழுவதும் எந்நேரமும் நான் உன்னையே தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பாருங்க. அவ சொல்றா, விக்கல்ல கூட நான் தண்ணி குடிக்க மாட்டேன் தெரியுமா, விக்கல்ல கூட நான் தண்ணி குடிக்க மாட்டேன், ஏன்னா நினைப்பது நீயாக இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரம் அது நீடிக்கட்டும் என்று சொல்லி அந்த பெண் எழுதுறாங்க. ரொம்ப நீடிச்சா பொசுக்குன்னு போயிடும். எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க, சிரிச்சா வாயெல்லாம் மண்ணு, வரப்பெல்லாம் நெல்லு, கையெல்லாம் ஜெல்லு. இதை விட மேல நீங்க பாருங்க, நட்பு. இன்னைக்கு நட்பு இல்லாம உலகத்துல எப்படிங்க இந்த நண்பர்களை நீங்க சொல்றாங்க, இவங்க அவ்வளோ இதனால தீங்கு வந்துருச்சு. இப்ப இந்த குரூப்பை பத்தி சொன்னீங்களே, அந்த குரூப் ஏன் நாங்க பட்டிமன்றத்துக்கு ஒரு குரூப் வச்சிருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல 11 மணிக்கு மெசேஜ் வரட்டுமே, 12 மணிக்கு மெசேஜ் வரட்டுமே, படிக்கலாமே. இன்னைக்கு என்ன தெரியுமா, அதுல நீங்க எப்படி நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா எடுத்துக்கணும்னா, இன்னைக்கெல்லாம் எந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் வேண்டாம். ஏன்னா விடிய யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் வச்சு நோண்டிட்டு தானே இருக்கான். இன்னைக்கெல்லாம் அம்மா ஒரு பையனை நல்லா அடி தட்டி உதச்சு எழுப்புனா யாரும் எந்திரிக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுத்துறான், நான் என்ன கொடுப்பான் தெரியுமா, ஒன்றும் இல்லை, நான் பல் விளக்கி கொண்டிருக்கிறேன், நீ என்ன இதுதான் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா குழந்தைகளும், அது இங்க இருக்கிற குழந்தைகளை பார்த்து நீங்க இங்க பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நடுவர் அவர்களே. அவ்வளவு நல்ல குழந்தைங்க. ஒரே ஒரு விஷயம், நம்ம இங்க இருக்கிறவங்க நல்லவங்க தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது ஒருத்தர் எழுதுறான், நண்பனை பார்த்து எழுதுறான்,
அதாவது என்னுடைய ஆயுள் இருக்க வரைக்கும் உன்னுடைய நட்பு நீடிக்க வேண்டும்னு ஒருத்தன் எழுதுறானே. நீங்க ஏன் சொன்ன மாதிரி அன்னப்பறவையா இருக்கக்கூடாது? ஏன் கெட்டதையே எடுத்துக்கிறீங்க? தலை மாணாக்கருக்கு நிர்மல் சொன்ன மாதிரி இலக்கியங்கள்ல தலை மாணாக்கருக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்களே, நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்டுருங்களேன். ஏன் விட மாட்டேங்கிற? விடாப்படியா அந்த கெட்டதையவே பிடிச்சி வச்சுட்டு இப்படியே தான் இருப்பேன்னு ஏங்க இருக்கீங்க? கொஞ்சம் மாத்துங்க. அப்புறம் மொழியை பத்தி சொன்னீங்க. ஏங்க இன்னைக்கு எத்தனை பேர் தமிழ்ல நாங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தா ஒரு தப்புக்கு 1/2 மார்க் பிடிக்க சொல்லுவாங்க. பப்ளிக் எக்ஸாம்ல 1/2 மார்க் பிடிக்கணும். 2 மார்க் கொஸ்டினுக்கு 4 தப்பு பண்ணியிருப்பான். மனசார நாங்க 0 போட முடியாது. ஆனா ஏதோ ஒரு 1/2 மார்க் அந்த குழந்தை படிச்சிருக்குதுங்கிறதுக்காக போடுவோம். ஆனா இன்னைக்கு எந்த பதிவை பண்றதுனாலும் 99% பேரு தமிழ்ல தானே பதிவு பண்றீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், தமிழ் வளரலையா? தமிழ்ல தானே பதிவுகளை எல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க அதிகப்படியா இல்லையா? தமிழன் ஒரு காலத்துல சொன்னாங்க, பிற மொழியை பேசுகின்றவனை குருவாக பார்க்கிறான், தமிழ் மொழியில் பேசுகின்றவனை குருவென பார்க்கிறான். தமிழ் வளர்ச்சிக்கு இது பயன்படுது. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் தமிழ்ல எல்லாம் அதிக அழகா பதிவு பண்றாங்க. அப்ப மொழி வளர்ந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக உறவுகளை வளர்த்துட்டு இருக்குங்க. நீங்க சொல்றீங்க உள்நாட்டிலேயே இங்கேயே படிச்சு என்னை மாதிரி ஒரு கிராமத்தில் வளர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யறாங்க. ஒரு பெண் எழுதுறாளுங்க, 24 மாதம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை கணவன் இங்க வர்றாரு, 2 மாசம் இருக்காரு, திருப்பி போயிடுறாரு. ஒரு பெண் எழுதுறா, கணவனே 24 மாதங்களில் 2 மாதங்கள் கணவனோடும் 22 மாதங்கள் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மறுமுறை வருகின்ற பொழுது விசாரித்து செல்வதற்காக வராதே, விசாவை ரத்து செய்து விட்டு வான்னு ஒரு பெண் எழுதுறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு கூட அந்த 22 மாதங்கள் தன்னுடைய கணவனை பார்க்காமலே அவ இருந்துருவாளா? இல்லைங்க. ஐயமோ வீடியோ கால் இருக்கே, அது தெரிஞ்சுக்குங்க. வீடியோல பேசுறமே, பாத்துக்கிறமே, அங்க தப்பு தண்டா நடக்காம கூட யாரோட இருக்கா என்ன ஏது இப்பெல்லாம் நிறைய பேர் வீடியோ ஐயமா கால் யூஸ் பண்ண மாட்டான். எங்க இருக்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அப்ப இந்த மாதிரி அதாவது ஏங்க ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்பி நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அது டேக் கேருங்க. இல்ல விலகி போச்சுன்னா டோன்ட் கேர்னு போயிட்டே இருங்களேன். இல்ல உங்களுக்கு வர இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி பழசுங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவழக்கான வகையினாலும் OLXல போடுங்க. தூக்கி உங்களோட எண்ணங்களை எல்லாம் போடுங்க. சோதனைகளை கடந்தால்தான் சாதனை படைக்க முடியுங்க. அதாவது பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குங்க. துளைகளை கையாள பழகினால் மூங்கில் கூட குழலாகும், துன்பங்களை கையாள பழகினால் உன்னுடைய வாழ்க்கையை இசையாகும்ங்கிறத நினைச்சு பாருங்க. என்னைக்குமே வாழ்நாளில் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஒரு சில இடங்களில் அந்த நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். ஆனா இத்தனோண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக முழுவதுமே அது தூக்கி வீசிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா எந்த கண்டுபிடிப்புகளையுமே நம்மளால ஏத்துக்க முடியாதுங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நிச்சயமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் சீர்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த அத்துணை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல தலைப்பை 6 பேரும் மிக அற்புதமாக பேசியிருக்கார்கள். நண்பர்களே, இன்றைய வாழ்க்கையில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மனித வாழ்க்கையில் இளைஞர், அது குறிப்பாக இளைஞர்களை என்ன செய்யுது என்று சொல்லி 2 பேருமே வாதாடினார்கள். நான் தீர்ப்பை இப்படித்தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இளைஞர்கள் என்பவர்கள் நெருப்பு போல, அவர்கள் நெருப்பு பந்தங்கள் போல பூமிக்கில் இருக்கின்றவரை அவர்கள் சாதாரணமாக தெரிவார்கள். வெடித்து விட்டால் அவர்கள் எரிமலை. ஆக இந்த எரிமலை குழம்புக்கு முன்னால், இளைஞர்களுக்கு முன்னால் எந்த தீங்கும் அவர்களை சுட்டு பூசிக்கி விடாது. ஏன் என்று சொன்னால் இவர்களே எரிமலையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த எரிமலையை எந்த தீங்கும் சுட்டு விடாது என்ற நிதர்சனமான உண்மை இருக்கின்ற காரணத்தால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்றைய இளைஞர்களை சீரழிக்கவில்லை, சீர்படுத்துகிறது என்ற தீர்ப்பை சொல்லி நாம் புதுமையை வரவேற்க இருக்கின்ற காரணத்தால், நாம் புதுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இளைஞர்கள் சீர்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அருமையான பொங்கல் திருநாளிலே ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய நம்முடைய கல்லூரிக்கும் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பாலிமர் தொலைக்காட்சிக்கும் நெஞ்சிறைந்து வணக்கங்களை சொல்லி, யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரி இதுபோல சிறந்த நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று தாளாளரையும்
முதல்வர் அவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ மணிகளையும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பட்டிமன்ற குழு சார்பாக நெஞ்சு நிறைந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.